அலாரம் அடிச்சதோ முதல் தடவை எழுந்துக்கிற மாதிரி இந்த மகாராணி இஷ்டத்துக்கு அலாரத்தை வச்சுட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அலார சத்தை கேட்டாலே அப்படியே பைத்தியம் பிடிக்குது எனக்கு. ஐயோ, போதும் 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 நிறுத்து. காலங்காத்தால ஏன் இப்படி மணி அடிச்சு எழுப்புறேன்? நான் ஒன்னும் அடிக்கல, அந்த அலாரம் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளவு நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு, உனக்கு கேட்கவே இல்ல? ஓ காட், தெரியாம 7:30 மணிக்கு அலாரம் வச்சு தொலைச்சிட்டேனே. லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எதுக்கு லேட் ஆகுதுங்கறா? இப்ப நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இந்த மாதிரி பண்ணி இத மாவுல பரட்டி எடுத்து அப்புறம் இப்படி உருட்டணும். அப்புறம் இதை வச்சுதான் சப்பாத்தியை திருப்பி திருப்பி போடணும். இதோ இந்த மாதிரி. அண்ணா அண்ணா, வெளியே வராதீங்க, உள்ள போங்க. என்னடா அந்த பக்கம் பாருங்க ப்ளீஸ். அண்ணி கூட சேர்ந்து வேலை பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எப்படி பெரியமா எங்க? பெரியமாவும் ரியாவும் கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க கோவில்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி நான் சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு வைக்கணுமான்னு எனக்கு மாவே பிசைய வரல. கண்ணீர் விட்டா மட்டும் மாவும் பிசைஞ்சிராது, சப்பாத்தியும் வராது. முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீ இப்படி அழுவுறதை நிப்பாட்டு. மாவு எப்படி பிசைஞ்சு சப்பாத்தியை சுடுறதுன்னு உனக்கு சொல்லித்தரேன். இந்த பொண்ணு என்னதான் பண்ணுவாளோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லா வேலையும் என்னையே பார்க்க சொல்றாங்க. இந்த பேண்ட் அம்மா என்ன இது? ரெண்டு பிளேட் பாஸ்தாவா? கொழுந்தனாரு யாரு கூட பாஸ்தா சாப்பிட போயிருப்பாரு? ஒருவேளை இன்னொரு பிளேட் அந்த மகாராணிக்கா இருக்குமோ? மாவுல முதல்ல சுவைக்கேத்த மாதிரி உப்பை முதல்ல போடணும். போட்டாச்சு. இப்போ உப்புக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தணும். அப்புறம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்ப ஃபுட்பால் மாதிரியான சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபுட்பால் மாவுல இருந்து ஒரு சின்னதா உருட்டி எடுத்து இந்த மாதிரி உருட்டி அழகான டென்னிஸ் பால உருவாக்கணும். அப்புறம் நாம சப்பாத்தி கட்டை காஞ்ச மாவு போட்டு மெதுவா பிரஸ் பண்ணணும். தேக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும், அதிக அழுத்தம் கொடுக்க கூடாது. இப்ப அடுப்பை பத்த வைக்கணும். இதோ உன்னுடைய அழகான சுவையான ரவுண்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வாவ், தேங்க் யூ. நீ உண்மையிலே சூப்பர் டீச்சர் தான். இப்ப நம்ம மனசுல இருக்கிறது இவகிட்ட சொல்லிட வேண்டியதுதான். இங்க பாரு ஈஷா, சரியான அளவு தண்ணி ஊத்தி ஒழுங்கா பசஞ்சு தேய்க்கிறதுனால ஒரு பர்ஃபெக்டான சப்பாத்தி வரும். அதே மாதிரி உறவுகளுக்கு இடையில கூட இந்த அற்புதமான பாண்டிங் இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். பாண்டிங் ஒழுங்கா இல்லைன்னா அப்புறம் நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த உறவு ரொம்ப நாள் நீடிக்காது. என்னோட வீடு அப்புறம் உன்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்துலயுமே ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பெரியமாக்கு உன்னை பிடிக்காது, எந்த காலத்திலயும் பிடிக்க போறதும் இல்ல. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சரி, அதனால எந்த ஒரு விஷயமும் மாற போறது இல்ல. ஏன் சொல்றேன்னா, இந்த இடம் இருக்கே, இந்த இடம் உனக்கான இடம் கிடையாது.
அதனால உன்னுடைய ஃப்ரெண்டுங்கிற முறையில இந்த உண்மையெல்லாம் நான் உங்ககிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி உங்க அப்பா கிட்ட போயிடு. அவ்வளவுதான். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கஷ்டத்துல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தோல்வியை ஒத்துக்க சொல்ல மாட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன். என்னால எனக்கு இந்த சப்பாத்தியை பண்ண முடியலதான். அதோட இந்த வீட்ல இருக்க கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும். இந்த சப்பாத்தியும் சரியா வந்துடும், வாழ்க்கையும் சரியாயிடும். அடடடா, வாவ் வாவ். இந்த மாதிரி ரவுண்டா சப்பாத்தி பண்ண கத்துக்க எனக்கு வருஷ கணக்காச்சு. இந்த மகாராணி ஏதாவது மந்திரக்கோள் வச்சிருக்காளா என்ன? ஒரே நாள்ல ரவுண்டா பண்ண கத்துக்கிட்டா? கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும் ஈஷா, நீ ஒரு ஃபாஸ்ட் லேர்னர் அப்படிங்கறத. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம கலாச்சாரத்தை மறந்துடக்கூடாது. அடடா, மருமக அழகா ரவுண்டா சப்பாத்தி பண்ணி இருக்கிறத பார்க்கும்போது அழகா இருக்கு. இந்தமா எல்லாருக்கும் கூட. ஒரு வழியா அப்பா என் கையால பண்ண சப்பாத்தியை சாப்பிட போறாரு. ஃபைனலி. இதுதான் இவ பண்ண தீஞ்ச சப்பாத்தி. அட கடவுளே, என்ன கொடுமை இது. ஒரே ராத்திரியில யாராலையும் இப்படியெல்லாம் சுட முடியாது. அதே மாதிரி திருந்தவும் முடியாது. அட சூரஜ், நீயுமா? இப்ப யாருக்காக நீ போய் சொல்லிட்டு இருக்க? ஆ? இந்த சப்பாத்தி எல்லாம் இந்த பொண்ணு ஒண்ணு சுடல, சூரஜ் தான் பண்ணிருக்கான். நியாயமா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க கையால செஞ்ச சாப்பாடை மட்டும்தான் நான் எப்பவுமே சாப்பிடுவேன். அடுத்தவங்க ரத்தத்தால செஞ்சது எனக்கு எப்பவும் வேணாம். குலாப் சிங்கோட ரவுடி கையால சமைச்சதை சாப்பிட்றதை விட எனக்கு விஷமே மேல். சூப்பர். வாங்கிக்கோமா, வாங்கிக்கோட. முத நாள் சமைச்சிருக்கல, வாங்கிக்கணும். சபாஷ். என் மருமக சப்பாத்தி ஒழுங்கா பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இதுல அவளோட நேர்மையும் உழைப்போட வாசனையும் தெரியுது. நீ நல்லா இரு. இவ பண்ண இந்த தீஞ்ச சப்பாத்தி எல்லாத்தையும் இவளே தான் சாப்பிடணும். நேத்து ராத்திரி சாப்பிட்ட மாதிரி.